ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான அடை தோசை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அடை தோசை. காலை டிஃபனுக்கு, நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அடை தோசை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல நீங்களே, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு சாஃப்டாக பிடிக்காமதவங்க, கொஞ்சம் அழுத்தமாக வேணுங்கிறவங்க 2 ஸ்பூன் அரிசி மாவை கலந்து சுட்டிங்கன்னா நல்லா அழுத்தமாக வரும். சாஃப்டாக வேணுங்கிறவங்க இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம சட்னியும் அடை தோசையும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சட்னி அரைச்சிடலாம். நம்ம தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மூடியில் பாதி மூடி தேங்காய் திருவி எடுத்துருக்கோம். இதை உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு கையளவு பொட்டுக்கல்லை எடுத்துருக்கோம். பொட்டுக்கல்லை கொஞ்சமாக தான் இருக்கணும். தேங்காவில் 4ல் ஒரு பகுதி தான் பொட்டுக்கல்லை போடணும். நிறையா போட்டால் டேஸ்ட் வராது. நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி. இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்படி குறகுறப்பாக அரைச்சிருக்கோம். அரைச்சதுக்கு பிறகு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகா 6-7 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது லாஸ்ட்டாக போட்டால் தான், பச்சை மிளகா முன்னாடியே போட்டோம்னா அந்த வாடை நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு போட்டோம்னா நல்லா ஹோட்டல் சுவையில் சூப்பராக இருக்கும் சட்னி. நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சட்னியை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. தாளித்து கொட்டிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து முடிச்சிருச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம், வரமிளகா. இந்த சட்னிக்கு இந்த தாளிப்பு கொடுக்கும்போது செம்ம வாசனையாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்ததை இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. நம்ம கோதுமை அடை தோசை பண்ணுறதுக்கு நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்தாதான் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வரும். இந்த மாவை நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கிட்டியாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தான் கரைச்சி எடுத்தால் போதும். இன்னும் திக்காக தான் இருக்கணும். அடை தோசைக்கு கொஞ்சம் சோம்பு பொடி போட்டுக்கலாம். சோம்பு தூளாக போடுறத விட நுணுக்கி கரகரப்பாக நுணுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஜீரகம் முழுசாக கூட ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பல்லாரி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை உள்ளே சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையெல்லாம் நிறையா போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நச்சு வச்சுருக்க பூண்டு, 2 பெரிய பல்லு முழு பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்து நச்சு வச்சுருக்கோம். நீங்கள் உரிச்சிட்டு கட் பண்ணி வேணுனாலும் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நைட் டின்னருக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தானது, ரொம்ப நல்லது உடம்புக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டோம். அடை தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். இப்போ தோசைக்கல்ல ஆயில் போட்டுக்கலாம். நல்லா கல் சூடாயிட்டு இப்போ மாவு 2 கரண்டி எடுத்து
அடை தோசை ஊற்றியாச்சு. இது காலையில் டிஃபனுக்கு, நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கோதுமை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், நம்ம அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை. அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள் நம்ம அடை தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு அடை தோசையும் உங்களுக்கு எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம அந்த கோதுமை அடை வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு நம்ம கையால் தட்டுறது. பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து கையால் தட்டுறதுக்கு வராது, சூடு தாங்காது அவங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரி அடை தோசையாக செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் தோசை சுட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வரும். ரொம்ப ஃபுல்லாக வச்சு வேக விடாதீங்க, சிம்மில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் நம்ம அடை தோசை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம அடை தோசையும் சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு விரலாலே பிச்சிடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.